இயேசுவ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேனாவே, அந்த இயேசுவால தான். அந்த இயேசுவ நான் சர்ச்ல தேட மாட்டேங்க. எங்க இந்த மாரி ஏழைங்க இருக்காங்களோ, எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, அந்த மக்கள்கிட்ட தான் நான் இயேசுவ பார்க்குறேன். ஏன்னா, இயேசு பைபிள்ல சொல்லியிருக்காரு, "எவன் ஒருத்தன் பசியா இருக்கானோ, அவனுக்கு போய் உணவு குடுங்க. எவன் ஒருத்தன் தாகமா இருக்கானோ, அவனுக்கு போய் தண்ணி குடுங்க. எவன் ஒருத்தன் துணி இல்லாம இருக்கானோ, அவனுக்கு போய் துணி குடுங்க. எவன் ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டிருக்கானோ, அவனுக்காக போய் ஜெபம் பண்ணுங்கன்னு" சொல்லியிருக்காரு. நான் பெரிய பாஸ்டரோ, மத போதகரோ, இல்ல பைபிள பயங்கரமா கரைச்சு குடிச்ச மிகப்பெரிய ஞானியோ கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு. எனக்கு மதம் தெரியாது, ஜாதி தெரியாது, டினாமினேஷன் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு. ஒரே ஒருத்தர் தான். அது எங்க அப்பா ஏசப்பா தான். ஏன்னா இது யார் எனக்கு என்ன சொன்னாலும் அத பத்தி கவலை இல்லைங்க. ஏன்னா, எனக்கு இன்னைக்கு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னோட ஏசப்பாவால தான். அன்னைக்கு நான் ஹார்ட் அட்டாக்ல ஐசியூல என்னை தேர்ந்தெடுத்த இயேசு, நான் எல்லாருக்காகவும் இப்போ ப்ரேயர் பண்ற அளவுக்கு என்ன வச்சிருக்காரு. அந்த ஒரு நன்றி விசுவாசத்த என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இப்படி பிரிச்சு பார்க்குறவன் கிடையாது. இதுல குறை கண்டுபிடிச்சு, நீ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இயேசுவை கும்பிடணும்னு கொஞ்சம் பேர் என்கிட்டலாம் வந்து சொல்றாங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. நான் சராசரி மனுஷன். நான் சராசரி மனுஷனா இயேசுவை எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ நான் சேர்ப்பேன். அது என்னால முடியும். ஏன்னா இயேசு எங்க கூட இருக்காரு. நாங்க ₹1 நாங்க யாருக்கிட்டையும் வாங்கினது இல்லைங்க. ஏன்னா இயேசு இலவசமாய் பெற்றீர், இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லியிருக்காரு. என்னைக்குமே வாழ்நாள் ஃபுல்லா இயேசுவின் நாமத்துல உழைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம்.